Dear 12th students, in this video we are going to learn the third sum from the exercise 7.7. The question is for the function f of x 4x cube plus 3x square minus 6x plus 1. Find the intervals of monotonicity, local extrema, intervals of concavity and point of inflection. So ஒரே questionல எல்லா சம்ஸையும் எல்லா கால்குலேஷனையும் போட சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்வல்ஸ் அண்ட் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா தனியா போட்டோம், கான்கேவிட்டி அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஒண்ணா தனியா போட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒரே சம்மா கொடுத்திருக்காங்க. ஓகே, கவனிங்க. So f of x is 4x cube plus 3x square minus 6x plus 1. So first you have to find the f dash of x. You will get 12x square plus 6x minus 6. So அந்த இடத்துல put f dash of x equal to 0 to get the value, critical values கண்டுபிடிக்கிறதுக்காக x உடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக f dash of x equal to 0 னு போடுவோம். 2x square plus 6x minus 6 equal to 0. இந்த டேர்ம்ல 0 னு போடுறதுனால 12 6 6 இருக்கு. எல்லாமே 6 உடைய மல்டிபிள்ஸ்ல இருக்கு. So I am going to divide this by 6. 6 ஆல இங்க டிவைட் பண்ணா 2, இங்க டிவைட் பண்ணினா 1, இங்க பண்ணீங்கன்னா 1. You will get 2x square plus x minus 1. So the factors பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா you will get the value of x as minus 1 and plus 1 by 2. So ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்ப எனக்கு மூணு இன்டர்வல் கிடைக்கும். minus infinity to minus 1, minus 1 to plus 1 by 2, 1 by 2 to infinity. இந்த மூணு இன்டர்வல்ஸ்லயும் f of x வந்து இன்கிரீசிங்கா டிக்ரீசிங்கா அப்படின்னு செக் பண்ண போறோம். சோ அதுக்கு நம்ம இன்டர்வல்ஸ்க்குள்ள ஏதாவது வேல்யூ எடுத்து அதை எடுத்து f டேஷ்லயே சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். சோ நீங்க f டேஷ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க -2 எடுத்து போட்டீங்கன்னா -1 மைனஸ் ரெண்டுமே மைனஸ்ல இருக்கும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். So it is strictly decreasing in this interval. Sorry, strictly increasing in this interval. Then -1, 1 by 2 அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வரும். So strictly decreasing. So 1 by 2 to infinity ல பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும். So it is again strictly increasing. So இங்க இந்த கான்செப்ட வச்சு நம்ம லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கலாம். So இங்க பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சேஞ்ச் ஆயிருக்கு. at x is equal to -1. So f of x ஓட லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். எங்க x is equal to -1. So x is equal to -1 னு இங்க क्वेश्चनல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 4 into minus 1 cube plus 3 into minus 1 square minus 6 into minus 1 plus 1 gives minus 4 plus 3 plus 6 plus 1, that is 6. So this is the local maximum value. So அடுத்தது நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுது. எங்க 1 by 2 அப்படின்ற இடத்துல at x is equal to 1 by 2. So you will get the minimum value at x is equal to 1 by 2. So இந்த இடத்துல 1 by 2 f of x ல போடுங்க. 4 into 1 by 2 whole cube plus 3 into 1 by 2 whole square minus 6 into 1 by 2 plus 1. Simplify பண்ணீங்கன்னா you will get the answer as minus 3 by 4. So this is the local minimum value. Next I am going to find the concavity and the points of inflection. இதுக்கு நமக்கு எல்லாமே f double dash ல செக் பண்ணனும். சோ அதனால நம்ம f double dash வச்சு அங்க இன்டர்வல்ஸ் கண்டுபிடிச்சி அதுல இருந்து concavity செக் பண்ணனும். So again I am going to differentiate this f dash of x. The f dash of x திரும்ப differentiate பண்றேன். I will get the f double dash of x. இதை differentiate பண்ணுங்க. 12x square differentiate பண்ணீங்கன்னா 24x. 6x differentiate பண்ணீங்கன்னா 6. minus 6 differentiate பண்ணா 0. கான்ஸ்டன்ட் தனியா இருக்கு. So this is f double dash of x. இந்த இடத்துல put f double dash of x equal to 0 to get the value of x. இங்க என்ன x ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? minus 1 by 4. So ஒரே ஒரு வேல்யூ தான் கிடைக்கு. அப்போ நமக்கு ரெண்டு இன்டர்வல் மட்டும் கிடைக்கும். The first interval is minus infinity to minus 1 by 4. The second interval is minus 1 by 4, infinity. So இந்த இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா இங்க any value எடுத்துங்க. -1 எடுத்துக்கலாம். -1 எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் தான் வரும். So it is concave downward at this interval. So அடுத்து நீங்க ஏதாவது இங்க வேல்யூஸ் ஏதாவது ஒன்னு எடுத்துங்க. For example 0 எடுத்து போட்டீங்கன்னா பாசிட்டிவ். 6 மட்டும் வரும். So positive means concave upward in this interval. Now we have to find the point of inflection. Point of inflection எங்க கண்டுபிடிக்கணும்? At x is equal to minus 1 by 4. Substitute the value of x as minus 1 by 4 in the given question. எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிற அந்த ஆன்சர்லாம் question f of x க்கு போய் போடணும். லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் எங்க எப்படி போடுமோ அதே மாதிரி தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனும். இங்க போடுங்க 4 into minus 1 by 4 whole cube plus 3 into minus 1 by 4 whole square minus 6 into minus 1 by 4 plus 1. இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. 4 கியூப் பண்ணீங்கன்னா 64. 4 இங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16 மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும். 6 மைனஸ் இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 6 by 4 எல்லாத்துக்கும் எல்சிஎம் வந்து 16. இந்த கேன்சல் பண்ணீங்க 16 வந்துரும். சோ 16 is LCM. -1 அப்படியே வரும். இங்க 3 அப்படியே வந்துரும். இங்க மட்டும் 4 இன்டு பண்ணனும். இங்க 16 இன்டு பண்ணனும். On simplifying this you will get 21 by 8.
So this is the point of inflection. Minus 1 by 4 comma 21 by 8 is the point of inflection. That's all. Thank you.